இங்க பாருங்க, இந்த வீட்ல உங்க அப்பா இருக்கணுமா இல்ல நான் இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நீங்க ஆட்டோ ஓட்டி படிக்க வச்சதுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணிட்டப்பா. இனி உங்க வழியை நீங்க தான் பார்த்துக்கணும். முதியோர் இல்லத்துக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தரேன். நான் சொல்ற ஆளை போய் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாப்பா, நான் வாழ்ந்த வீட்டிலே என் காலத்தை முடிச்சுக்கிறப்பா. சும்மா ஆரம்பிக்காதீங்கப்பா. நானும் 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் முதியோர் இல்லத்துல சேர்ந்துங்கன்னு. பேரனை விட்டு போக முடியல, வீடு என் கோயில் மாதிரின்னு சும்மா கதை சொல்லிட்டு இருக்கீங்க. கூடவே இருந்து ஏன்பா என் உயிர் எடுக்கிறீங்க? அம்மா சாகும்போதே நீங்களும் போய் தொலை வேண்டிதானே. நான் முடிவு பண்ணிட்டேன்பா. பெத்த கடனுக்காக மாசம் 1000 ரூபாய் அழுவுறேன். நீங்க விடுதியில தங்குவீங்களோ வீதியில கிடப்பீங்களோ, இந்த வீட்டை விட்டு போனா போதும். இந்தாங்க முதியோர் இல்ல அப்ளிகேஷன், போய் சேருங்க. அப்பா தாத்தா ஏன்பா வீட்டை விட்டு போனோம்? நீ சின்ன பையன்டா, அதெல்லாம் உனக்கு புரியாது. அப்ப புரியுமே சொல்லுங்க. தாத்தாவுக்கு முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சுல்ல, இனிமே தாத்தா முதியோர் இல்லத்துல தான் இருக்கணும். பார்க்கணும்னா நான் போய் பார்க்க வேண்டியதான். அப்ப தாத்தா எப்பயே போடுமா? இப்பவே அப்ளிகேஷன் போட்டதானே தாத்தாவுக்கு முதியோர் இடத்துல சீக்கிரமா இடம் கிடைக்கும். அப்ப தாத்தாவை நாம பார்க்க முடியாதாப்பா? அப்பா, இது நீங்க சொல்லி கொடுத்து பேசுறானா இதெல்லாம்? இந்த முதியோர் இல்ல அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்கும் கிடைக்காதுப்பா. ஒழுங்கா இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு. நிஷாந்த், எங்கடா போற நிஷாந்த்? எங்க போறான் அவன்? இங்க பாருங்கப்பா, அவனுக்கு முன்னாடி அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க. எதுக்குடா இன்னொரு அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் எடுத்த? ஒண்ணு தாத்தாக்கு, ஒண்ணு உங்களுக்கு. எனக்கு எதுக்குடா? உங்களுக்கும் அப்புறமேட்டு தேவைப்பட இல்லப்பா. டேய், உனக்கு ஒரு நாளைக்கு இந்த முடி நரைக்கும்னு என் பேரை சொல்லாம சொல்லிட்டான்டா. நான் போறேன்டா. உனக்கும் ஒரு இடத்த போட்டு வைக்கிறேன், வாடா. அப்பா, உங்களுக்கு ஒரு நாள் முடி நரைக்கும் இல்லப்பா. தன்வினை தன்னை சுடும். உன்னை உருவாக்கிய பெற்றோரை உதராதே. நாளை உனக்கும் முதுமை உண்டு, மறவாதே.